சமாதானம் பெருக கடவுது. அப்ப இந்த மாதத்துல கர்த்தர் அப்படியே நம்மளை நடத்தி வந்ததுக்காக ஸ்தோத்திரம். எத்தனை பேருக்கு சமாதானத்தோடு இருந்தீங்க? அல்லேலூயா. அப்ப பிரச்சனையே வரலையா, எந்த போராட்டமும் எனக்கு வரல அப்படிலாம் கிடையாது. அது வரலன்னா சமாதானத்தை நம்ம உணரவே முடியாது, அப்படிதானே? பிரச்சனை, போராட்டம், வேதனை, வியாதி, பலவீனம் வந்தாதான் கர்த்தர் நம்மளோடு இடைப்பட்டு சரி பண்ணுவதை, சமாதானத்தை உணர முடியும். அதனால சமாதானம் இந்த மாதத்துல சுதந்திரிக்க போற எனக்கு எதுவுமே வராது இல்லை, வரும். அதன் மத்தியில தேவ சமாதானம் உன்னோடு இருந்து உன்னை காத்து வழி நடத்தும். அது பெரிய சேதத்தை உனக்கு எதுவும் உண்டாக்காது. அதுதான் அர்த்தம். அப்ப சில பேர் தவறா புரிஞ்சிட்டு இருப்பாங்க, எனக்கு சர்ச்சைக்கு போறேன் எனக்கு எதுவுமே வராது. இல்லை, சர்ச்சைக்கு போகாதவங்களை விட சர்ச்சைக்கு வரவங்களுக்கு தான் அதிக பாடு இருக்கும், அதிக உபத்திரவம் இருக்கும். நம்மளோடு வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளோடு நமக்கு யுத்தம் நடந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. அதை ஜெயிக்க தான் கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். அப்ப நம்ம நல்ல புரிஞ்சுக்கணும், தவறான காரியங்களை நம்ம நினைச்சு கூடாது. நம்ம சர்ச்சைக்கு போறேன், நான் ஜெபம் பண்றேன், நான் வேதம் வாசிக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையுமே வராதுன்னு சொல்லவே கூடாது. எந்த அளவுக்கு கர்த்தருக்குள்ள நீ நெருங்க 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 பாடு உபத்திரம் அதிகமா இருக்கும். ஆனா அந்த பாடு உபத்திரம் எப்படி தெரியுமா மாறும்? ஆசீர்வாதமாவே மாறிடும். அல்லேலூயா. அதை நீ சகித்து செபித்து நீ மேற்கொள்ளும் போது அது உனக்கு ஆசீர்வாதமா கர்த்தர் மாத்திடுவார். ஒவ்வொரு சோதனைக்கு முன்பாக ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆதியாகம புஸ்தகத்திலேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நீ வாசித்து பார்த்தீங்கன்னா எல்லா பரிசுத்தவான்களுக்கும் சோதனை வந்திருக்கு. அந்த சோதனை எல்லாம் அவர்கள் பொன்னாக ஜொலிக்கும்படி கர்த்தர் செய்துட்டார். அல்லேலூயா. இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டா எந்த போராட்டம் பிரச்சனை வந்தாலும் நம்ம சோர்ந்து போக மாட்டோம். அப்ப இன்னைக்கு நிறைய காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே வந்தேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல, திரும்ப நான் ஞாபகப்படுத்துறேன். அப்ப இந்த சமாதானம் பெருகுவதற்கு என்ன செய்யணும், எப்படி கிடைக்குது சமாதானம்னா பரிசுத்த ஆவியின் மூலம் தான் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். யாரெல்லாம் ஆவியானவருக்குள்ள நிரம்பி இருக்கிறீர்களோ, ஆவியானவருக்குள்ள நடந்திருக்கிறோ, சமாதானம் உங்க இருதயத்தை விட்டு விலகாதுங்க. சமாதானத்தை உணர்வீர்கள். ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தர் இருக்கிறார் என்க சமாதானம்னா என்ன? பயம் இருக்காது, எதையும் நினைச்சு புலம்பிட்டு இருக்க மாட்டோம். ஆண்டவர் இருக்கிறார், பார்த்து கொள்ளுவார் என்கிற தைரியம் நமக்குள்ள இருப்பதுதான் சமாதானம். நான் சொல்லுது புரியுதுங்களா? அது இல்லாதவங்க என்ன செய்வாங்க? சமாதானம் இல்லாதவங்க பயப்படுவாங்க, புலம்புவாங்க, என்ன ஒரே குழப்பத்தின் சூழ்நிலையிலே இருப்பாங்க. ஆனா சமாதானம் என்பது தைரியமா இருப்ப, கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் நடத்துவார், ஆண்டவர் பார்த்துக் கொள்வார் என்கிற அந்த மனநிலை நமக்கு இருக்கும். அப்ப பரிசுத்த ஆவியினாலதான் சமாதானம் கிடைக்குது. இரண்டாவது சொன்ன பரிசுத்த வாழ்க்கை. சமாதானம் எப்படி கிடைக்குது? பரிசுத்த வாழ்க்கை ரொம்ப முக்கியம். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு பரிசுத்தமாய் வாழணும், வசனத்தை கேட்டு கீழ்ப்படியணும். பரிசுத்த வாழ்க்கை இருந்துச்சுன்னா சமாதானம் உனக்குள்ள இருக்கும். அது உன்னை ஆசீர்வதிக்கும், உன்னை உயர்த்தும். அப்ப பரிசுத்த வாழ்க்கை பாவத்தை விட்டு மனம் திரும்பி கர்த்தருக்காக வாழ்வது, கர்த்தருக்காக செயல்படுவது. என் வாழ்க்கை கர்த்தருக்காக. அல்லேலூயா. இந்த பிள்ளைய, பிறந்த பிள்ளைய பிரதிஷ்டை பண்ணும்பொழுது பாசு கேட்பாங்க, இந்த பிள்ளைய கர்த்தருக்காக வளர்த்திடு. யாருக்காக வளர்த்திடணுமா? உனக்காக வளர்க்காத, செல்லம் கொடுத்து வளர்த்துறாத, அப்படியே அன்பை மட்டும் காட்டி வளர்த்துறாத, கர்த்தருக்காக வளர்க்கணும். நீனு இந்த பிள்ளை, நீ ரட்சிக்கப்பட்ட பிள்ளையா இருந்தா, உனக்கு ஒரு குழந்தை ஆண்டவர் கொடுத்திருந்தா, அது கர்த்தர் உனக்கு கொடுத்திருந்தாலும் அது கர்த்தருடைய பிள்ளை. அதை கர்த்தருக்காக வளர்க்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்காக நீ வளர்க்கலன்னா நம்ம கண்ணீர் சிந்துற சூழ்நிலை நமக்கு வரும். அல்லேலூயா. அப்ப பிள்ளைகளை ஆண்டவருக்குள்ள அடித்து திருத்தி நம்ம வளர்க்கணும். அதெல்லாம் கோபப்படணும். கர்த்தருடைய காரியங்கள்ல பிள்ளைகளை கரெக்டா வளர்க்கணும். அல்லேலூயா. சபைக்கு வருவதிலும் சரி, சபை காரியங்கள்ல ஜபத்துக்கு முக்கியத்துவத்துக்கும் நம்ம மற்றதுல என்ன வேணாலும் செல்லம் கொடுக்கலாம். ஆனா தேவ காரியங்கள்ல அந்த பிள்ளைகளை ஒழுங்கா வளர்த்துட்டா கர்த்தர் தூக்கி எடுத்து போயிடுவார் அந்த பிள்ளை வளர்ற நேரத்தில். அல்லேலூயா. இப்போ விட்டுட்டோம், அது கர்த்தரை விட்டு போயிடும், எங்கேயாச்சும் போய் விழுந்து கிடக்கும், ஒண்ணுமே செய்ய முடியாத சூழ்நிலையா மாறிடும். அப்ப பரிசுத்த வாழ்க்கை ரொம்ப முக்கியம். அடுத்து சொன்ன உறுதியான நம்பிக்கை இருப்பவர்களுக்கு தேவ சமாதானம் இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்குள்ள உறுதி அப்படின்னா என்ன?
தேவனையே நம்புவாங்க, உலகத்தில் உள்ள சடங்கு சம்பிரதாயம் நம்பிட்டு இருப்பாங்க. அது கிடையாது. கர்த்தர் மேலதான் உன் நம்பிக்கை இருக்கணும். கர்த்தர் மேலதான். இங்கேயே இருந்துட்டு வெளியிலயும் போய் ஜோசியம் ஜாதகம் குறி சொல்றது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அப்ப ரெண்டுமே நமக்கு சரியா இருக்கணும். அதுல போய் இருந்துடக்கூடாது. கர்த்தருக்குள்ளதான் உறுதியான நம்பிக்கை உனக்கு இருக்கணும். இதையும் நம்பிக்கிட்டு அதையும் நம்பிட்டு உலக சடங்கை நீ நம்பிட்டு இருக்க கூடாது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்புறம் சொன்ன நான் நிறைய காரியங்கள். அடுத்து சொன்னேன், யார் தேவ சமாதானத்துக்குள்ள இருப்பாங்கன்னா தன் கவலைகளை தேவனிடத்தில் ஒப்பு கொடுப்பவர்கள். தன் கவலையை தாங்களே சுமந்துக்கிட்டு அலைய மாட்டாங்க. அல்லேலூயா. தன் கவலையை யார்கிட்ட கொடுக்கணும்? ஆண்டவர்கிட்ட. அதுக்கு நிறைய உதாரணம். அன்னாளை பத்தி சொன்னேன். அவங்க தன் இருதயத்தை தேவனுடைய பாதத்துல ஊற்றினார்கள். அதற்கு அப்புறம் அன்னாள் துக்கமுகமா இல்ல அப்படின்னு சொன்ன. யோபு அவர் என்ன சொன்னார்? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி இருந்திருக்காங்க பாருங்க. கவலைகளை தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து வாழ வேண்டும். அப்பதான் சமாதானத்தின் வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். சூழ்நிலையை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது. எந்த சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் என்று அவர்கிட்ட நம்ம சூழ்நிலையை ஒப்பு கொடுத்துட்டா அவர் எல்லாவற்றையும் நம்மளை வழி நடத்துகிற தெய்வமா இருக்கிறார். அல்லேலூயா. அப்புறம் இன்னும் சில காரியங்களை சொன்னேன். யார் சமாதானத்தை பெற்றுக்கொள்வா? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள். விசுவாசம் ரொம்ப முக்கியம். விசுவாசம் இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. அவரை விசுவாசிக்கணும். அதுக்கு உதாரணமா சொன்ன பைபிள் இருந்து சீஷர்கள் கடல்ல போயிட்டு இருக்கும் போது பயங்கர புயல் காற்று, சூறாவளி காற்று வந்தது. அதை கண்டு என்ன செஞ்சாங்க? பயந்தார்கள். ஆண்டவர் பக்கத்தில் இருக்கிறாரு, அவர் பார்த்து கொள்வார் என்கிற விசுவாசம் அவங்கள்ட்ட இல்லை பாருங்க. அப்ப நம்ம நல்லா சோதித்து பாருங்க. சபைக்கு வருவோம், வசனத்தை கேட்போம், வேத வசனங்களை கேட்போம், நிறைய போதனைகளை கேட்போம். சில நேரத்தில் விசுவாசிக்க மாட்டோம். விசுவாசிக்க முடியாது. இந்த காரியத்தை கர்த்தர் செய்வார் என்கிற விசுவாசம் நம்மள்ட்ட இல்லாதனால சமாதானத்தை இழக்கிறோம். அல்லேலூயா. சுகம் வேணுமா, விடுதலை வேணுமா, ஆசீர்வாதம் வேணுமா, கர்த்தர் செய்வார். அவர் ஏற்ற வேலையில நிச்சயம் கொடுப்பார். அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். அப்ப சீஷர்கள் எல்லாம் பார்த்து பயப்படுறாங்க இந்த காற்றை பார்த்து. அப்ப ஆண்டவர் கேட்கிற, ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லை? ஏன் அவிசுவாசமா இருக்கிறீங்கன்னு கேட்கிறார். அல்லேலூயா. அப்ப அவர் எழுந்தார், ஒரே ஒரு வார்த்தை சொல்லி அதை அமைதலா இருன்னு சொன்னார். உடனே அமைதலானது. அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம இடத்துல ஒரு வார்த்தை போதும். நம்ம வாழ்க்கையில ஒரு வார்த்தை சொன்னா எல்லாம் அமைதலா இருக்கும். அல்லேலூயா. அப்ப தேவனிடத்துல சமாதான வாழ்க்கை பெற்றுக்கொள்ள வேண்டும், சமாதானமாய் வாழணும். இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. நிறைய காரியங்கள் சொன்ன. விசுவாசத்தை பத்தி நிறைய சொன்ன. எதை இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன், அவர் தான் மெய்யான தேவன், அது கிடையாது. எல்லா சூழ்நிலையிலும் அவரை விசுவாசிக்கணும். நம்ம எல்லாவற்றையும் உன் பலத்தால செய்யக்கூடாது. நான் செஞ்சிடுவேன், நான் முடிச்சிடுவேன், நான் இதை சரி பண்ணிடுவேன், அது பிரச்சனையா தான் போய் முடியும். ஆனா தேவனிடத்துல நீ கொடு, அது ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றிடுவார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்குள்ள சில காரியங்களை சொல்லி உங்களுக்கு நான் முடிக்க விரும்புகிறேன். அப்ப நம்ம வாழ்வில் சமாதானத்தை பெருக பண்ணணும்னா, பெற்றுக்கொள்ளணும்னா, அடுத்தது 4வது காரியம், கர்த்தர் விரும்புகிற வாழ்க்கையை நம்ம வாழ வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? என்ன செய்யணும்? நாம விரும்புகிற வாழ்க்கை இல்ல, நான் யோசிக்கிற வாழ்க்கை அல்ல, எனக்கு சந்தோஷமான வாழ்க்கை நான் வாழ ஆண்டவர் நம்மளை அழைக்கலைங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் உனக்காக ரத்தம் சிந்திட்டாரு, நீ ரட்சிக்கப்பட்டுட்ட, ஆண்டவருக்குள்ள வந்துட்டேன்னா அந்த வாழ்க்கை தேவனுக்கு உரியது, உன்னது கிடையாது. எனக்காக நான் வாழக்கூடாது, இயேசுவுக்காக வாழ வேண்டும். அதற்கப்புறம் கர்த்தர் நான் எப்படி வாழ வேண்டும் என்று விரும்புகிறாரோ அப்படி நான் வாழும்பொழுது தேவ சமாதானம் எனக்குள்ள பெருகும். என் வாழ்க்கை சமாதானத்தினாலே பெருகி இருக்கும். அல்லேலூயா. நல்லா நீங்க யோசிச்சு பாருங்க. அநேகுடைய வாழ்க்கையில பல பிரச்சனைக்கு, பல போராட்டத்துக்கு, கண்ணீருக்கு காரணம் தாங்கள் விரும்புகிற, தாங்கள் நேசிக்கிற வாழ்க்கையை வாழ்வது தான் காரணம். ஒரு இந்த காரியத்தை செய்ய போறோம்னா இது கர்த்தருக்கு விருப்பமானு யாருமே நம்ம யோசிக்க மாட்டேன்றோம். அங்கதான் சமாதானத்தை இழக்க வைக்கிறான் பிசாசு. அல்லேலூயா. அப்ப தேவனுக்கு விரும்புகிற வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும்.
ஆண்டவர்கிட்ட எல்லாம் கேட்குறோம். எனக்கு ஆசீர்வாதம் வேணும், வீடு வேணும், பிள்ளை படிக்கணும், பிள்ளை நல்லா இருக்கணும், எல்லாத்தையும் கேட்குறோமே, எல்லா ஆசீர்வாதம் வேணும்னு கேட்குறோமே. ஆனா ஆண்டவர் அவர் விரும்புகிற வாழ்க்கை நம்ம வாழ்றோமா? அப்ப அவர் கேட்பாரே? கேட்க மாட்டார். எல்லாம் கேட்கிற, நான் உன்னை குறித்து ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறேன், நீ இப்படி வாழணும்னு நினைக்கிற அப்படின்னு கர்த்தர் சொன்னா அந்த வார்த்தைக்கு நமக்கு செவி கொடுக்கிறோமா? அல்லேலூயா. நாம சொந்தமா முடிவெடுக்கிறோம், சொந்தமா யோசிக்கிறோம், சொந்தமா சில காரியங்களை, இதை நான் இப்படி செய்வேன், இதை நான் அப்படி செய்வேன். ஒரு ஊழியத்தை செய்ய சொன்னா, இல்ல நான் 1 வருஷம் கழிச்சு செய்யறேன். நம்ம முடிவெடுக்கிறோமா இல்லையா? அல்லேலூயா. சில பிள்ளைகள்கிட்ட, அம்மா இதை செய்யுமா, இல்ல நான் அப்புறம் செய்யறேன். ஆனா கர்த்தர் என்ன செய்வார்? இன்னைக்கு அதை செய்யின்னு சொல்லுவார். இன்னைக்கு அதை செய்ய, இன்னைக்கு அதை விட்டுடு, இன்னைக்கு எனக்குள்ள வா நீ. அல்லேலூயா. சத்தியத்தை அழிஞ்சுக்கிட்டோம். அவர் தான் மெய்யான தேவன். அவரை அறிந்த பிறகு அவரை ஏற்றுக்கொள்வதற்கு நான் 1 வருஷம் ஆகட்டும், இல்ல ஒரு 10 நாள் ஆகட்டும் சொல்ல முடியுமா? அல்லேலூயா. இப்ப தேவன் என்ன விரும்புகிறார் அதை நம்ம உணர்ந்து வாழும்பொழுது தேவ சமாதானம் நமக்குள்ள பெருகும். அல்லேலூயா. அப்ப முதலாவது என்ன செய்யணும்? அன்பு செலுத்தணும். ஆண்டவருக்கு அன்பு செலுத்துறவர்களா இருக்கணும். அவர் மேல நேசிக்கணும். உங்கள் முழு இருதயத்தோடு கர்த்தரை நேசிப்பதுடன் உங்களைப் போல உங்களை சுற்றி இருக்கிறவர்களும் நேசிங்கன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். முதல்ல அவரை நேசிக்கணும், அதற்கப்புறம் தான் நம்மை சுற்றி உள்ளவர்கள். அல்லேலூயா. அந்த வசனத்தை கூட வாசிப்போம். மத்தேயு புத்தகம் 22ஆம் அதிகாரம் 37வது வசனம். ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்லுகிறார். கர்த்தர் விரும்புகிற வாழ்க்கை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்தேயு 22:37 இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறு. அல்லேலூயா. அடுத்து சொல்றாரு 39வது வசனத்துல, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறு. அல்லேலூயா. இந்த 2 காரியம்தான் நம்மளிடத்துல தேவன் விரும்புகிற காரியம். முதல்ல ஆண்டவர்கிட்ட அன்பு செலுத்தணும். அடுத்தது உன்னை சேர்ந்தவர்கிட்ட அன்பு செலுத்தணும். உன்னை சேர்ந்தவர்கள் திருடனா இருப்பான், துரோகியா இருப்பான். நம்ம சேர்ந்தவர்களா நல்லவர்களா? நான் நல்லவர்களை தான் நேசிக்க முடியும்னா யாரையுமே நேசிக்க முடியாது. எல்லாத்தையும் ஒரு குறை இருக்கும். எந்த உறவு என்ன எடுத்துட்டாலும் சரி, எங்க உறவினர் எடுத்துட்டாலும் சரி, யாரை செஞ்சாலும் அவங்கள்ட்டையும் ஒரு குறைகள் இருக்க தான் செய்யும். அதனால அவங்கள நான் நேசிக்க முடியாதுன்னு கர்த்தர் அப்படி சொல்லலையே. உன்னை நேசிப்பதை போல பிறரையும் நேசி. என்கிடத்திலேயும் சில குறை இருக்கும், என்னிடத்திலேயும் சில சுபாவம் இருக்கும். யாருமே பரிபூரணர் கிடையாது. அப்ப தேவன் விரும்புகிற வாழ்க்கை என்ன? அன்பு செலுத்துகிற வாழ்க்கை. அல்லேலூயா. தேவனிடத்தில் அன்பு செலுத்தணும், மற்றவர்களையும் நேசி, அவர்கிட்டயும் அன்பு செலுத்து. அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு கூட வசனத்துல, இன்னைக்கு தினமும் கர்த்தரை ருசித்து பாருங்கள் என்ற வசனத்துல நான் சொல்லியிருப்பேன், நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும் போது அதை செய்ய இருக்காத. நீதிமொழிகள் 3:26 அந்த வசனத்தை பேசியிருப்பேன். அதுல ஒரு உதாரணம், இந்த நல்ல சமாரியன் கதை. ஒருவன் அடிபட்டு திருடர் கையில் அகப்பட்டு அவனை விட்டுட்டு போயிடுவாங்க. அவன் சாகுற கண்டிஷன்ல இருக்கான். ஒரு ஆசாரியன் வருவான், தேவனுக்கு ஊழியம் செய்யற ஆசாரியன், ஒரு உதவி செய்யல. லேவியன் வருவான், பக்திமான், வேதத்தை அறிஞ்சவன், அவனும் ஒன்றும் செய்யல. ஆனா சமாரியன் வருவான். சமாரியன் யார்? யூதர்களாலே அற்பமா நினைக்கப்பட்டவர்கள், தாழ்வானவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் நினைக்கப்பட்ட. அவன் அவனை பராமரித்து சத்திரத்துல சேர்த்து அவன் பணத்தை செலவு பண்ணி இவனுக்கு உதவி செய்ய அவன் முன் வந்தான். அல்லேலூயா. அப்ப இதுல யார் அதிக நேசிப்பு உள்ளவன்? ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்பான். அப்ப நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு? ஆசாரியனா இருக்கிறோமா, லேவியனா இருக்கிறோமா? ஆசாரியனா என்ன? இவெல்லாம் எப்படிப்பட்ட ஆளு, இவெல்லாம் அக்கிரமக்காரன், பாவி இவன். எப்படி? ஆமா, எனக்கு வேதம் தெரியும், எல்லா கற்பனை கட்டளை தெரியும், வசனம் தெரியும் எனக்கு. இவன் பாவிங்க. லேவியன் வருவான், அவன் என்ன செய்வான்? வேதத்தை அறிஞ்சவான். ஐயோயோ, இவெல்லாம் தேவனுக்கு தூரமானவன், இவனா தேவனை ஏற்றுக்கொள்ளாதவன், இவன்ட்டால நம்ம போகவே கூடாது. ஆனா சமாரியன் வந்தான், அவன் எதையும் பார்க்கல, அவன் அன்பை மட்டும் காட்டினான். அல்லேலூயா. நாம சில நேரத்துல அப்படிதான் சிந்திக்கிறோம். ஒருத்தரை பார்த்து பாவி, இவன் அக்கிரமக்காரன், இவன் அதை செய்யறான், இவன் இதை செய்யறான், இவன் சரியில்லை, அவன் சரியில்லை. ஒரு காலத்துல நாம எப்படி இருந்தோம்? நாமளும் ஒரு நேரத்துல குடிச்சோம்,
சீரட் அடித்தோம், கெட்ட வார்த்தை பேசணும், இன்னமும் ரட்சிக்கப்பட்டு பேசிட்டு தானே இருக்கிறோம் நிறைய பேர். அவனை பார்த்து ரட்சிக்கப்படாதவனை பார்த்து நீ அதரமக்காரன்னு சொன்னா, ரட்சிக்கப்பட்ட பிறகு நீ கெட்ட வார்த்தை பேசிட்டு இருந்தா அதிக பாவி யார் இதுல? ஆண்டவருக்கு முன்னால. அல்லேலூயா. அப்ப யாரையும் நாம குறை சொல்ல அதிகாரம் இல்லை. நம்ம இடத்துல அநேக குறைகள் இருக்கிறதே. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் விரும்புகிற வாழ்க்கை இதுதாங்க. ஆண்டவர் விரும்புகிற வாழ்க்கை இதுதான். தேவனிடத்தில் அன்பு கூறு, பிறரிடத்துல நீ அன்பு கூறு. அல்லேலூயா. அதை செய்யலன்னா அதுதான் பிரதான கட்டளையா கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இதுவே உங்களுக்கு பிரதான கட்டளைன்னே சொல்லிட்டார். உன்னை நேசிப்பதை போல பிறரை நேசி, என் கட்டளையை முதல்ல நிறைவேற்று. அவனை குறை சொல்லாத, குற்றப்படுத்தாத, நியாயம் தீர்க்காத நமக்கு எந்த அதிகாரமும் இல்லை, கர்த்தர் கொடுக்கல. அல்லேலூயா. ஏன்னா நம்ம அமர்ந்து யோசித்து பார்த்தா நமக்குள்ள கீழ்ப்படியாத காரியம் அநேகம் இருக்கு. யாராச்சும் சொல்ல முடியுமா, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு பரிசுத்தமா நீதிமானா அப்படியே பைபிளை சொல்ல வசனத்தை எப்படி நான் வாழ்றேன்? அல்லேலூயா. பொய் இருக்கும் சில நேரத்தில், சூழ்நிலைக்காக அதை வந்து நம்ம சமாளிப்போம். என் சூழ்நிலை நான் பொய் சொல்லிட்டேன். அல்லேலூயா. ஏமாற்றுக்காரங்கள் சில நேரத்தில் இருக்கும், சில நேரத்தில் துரோகம் நம்ம வாழ்க்கையில் நாமளே அறியாமல் செய்கிற காரியங்கள் அதெல்லாம் வரும், சொல்ல முடியாது. அப்போ நமக்குள்ளேயும் சில குற்றங்கள் குறைகள் இருக்கும்பொழுது ரட்சிக்கப்படாத நபரையோ மற்றவளை பார்த்து நம்ம குற்றம் சொல்லக்கூடாது. ஒரு அழியில சொல்லுவோமா? அடுத்து ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் விரும்புகிற வாழ்க்கை நீதி செய். என்ன செய்ய? நீதி செய் அப்படின்னு சொல்லுகிறாய். இரக்கத்தையும் நீதியை நீ நடப்பித்து காட்டு. மீகா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். மீகா 6:8 வாசித்து பாருங்க. மீகா 6:8 ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷனே நம்ம இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை நேசித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். அல்லேலூயா. என்ன செய்யணுமா? ஆண்டவரை இரக்கத்தை நேசிக்கணும். நம்ம மேல இரக்கம் காமிச்சிருக்காருங்க, இரக்கம் காமித்து நடத்துறார். அப்ப நியாயம் செய்ய, இரக்கத்தை நேசி, உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையா இரு. கர்த்தர் விரும்புகிற வாழ்க்கை பெருமைப்பற்றாத, பெருமையா இருந்துராத. அல்லேலூயா. சில நேரத்துல பணத்தை வச்சு பெருமை வந்துடும், சொத்தை வச்சு பெருமை வந்துடும். இல்ல ஜெபம், நான் நல்லா ஜெபம் பண்ணுவேன், நல்லா வேதம் வாசிப்பேன், எனக்கு நல்லா தெரியும், அதுல ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பெருமையை கொடுத்துருவான். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்லுகிற மனத்தாழ்மையா இரு. இது கர்த்தர் விரும்புகிற வார்த்தை. எதையும் உன்னை பெருமைப்படுத்திக்காத, எந்த காரியத்தையும் நீ பெருமையா உனக்குள்ள கொண்டு வந்துடாத. மனத்தாழ்மையா இருக்கும்படி நான் உன்னை அழைத்திருக்கிறேன். நியாயம் செய்யும்படி உன்னை அழைத்திருக்கிறேன். அநியாயம் செய்யும்படி அல்ல, நியாயம் செய்யும்படி அழைத்திருக்கிறேன். இரக்கத்தை நேசிக்கும்படி, கர்த்தருடைய இரக்கத்தை நீ நேசித்து மற்றவர்களுக்கு அந்த இரக்கத்தை கொடுக்கும்படி உன்னை அழைத்திருக்கிறேன். நான் சொல்றது புரியுதுங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடிக்கடி வெளியில போகும்போது இந்த ஆசீர்வாதத்தை பத்தி நான் எங்கேயுமே பேசுவது கிடையாது. நம்ம இதுலயும் அதிகமா நான் பேசுறது கிடையாது, உங்களுக்கே தெரியுமே. அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை பத்தி நான் பேசவே மாட்டேன். உன்னை ஆசீர்வதிப்பாரு, உனக்கு அதை செஞ்சிருவாரு, உனக்கு இதை செஞ்சிருவாரு, உனக்கு இது கிடைக்கும், உனக்கு அது கிடைக்கும். அப்படியே தலையில கையை வச்சு போ, இன்னைக்கு நீ கேட்ட பணம் வந்து சேரும் போ, இந்த மாரி வேலைலாம் நான் சொல்றதே கிடையாது. அல்லேலூயா. இந்த குறி சொல்ற வேலைலாம் நமக்கு கிடையாது. ஆனா அது மாதிரி சொன்னா அசுத்தாவி கிரியை செய்யும், உனக்கு அதே மாதிரியே பணத்தெல்லாம் கிடைக்க வைக்கும் தான். அது தேவனால் வருவது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். சில காரியம் பிசாசு சில காரியம் செய்வான், பொய்யான அற்புதத்தை உனக்கு கொடுத்து அவன் பக்கம் சில அப்படியே இழுத்துக்கிட்டே இருப்பான் கொஞ்சம் கொஞ்சம். அவர் சொன்னார் பார்த்தீங்களா, அப்படியே நடந்ததுங்க. அல்லேலூயா. நீ பரிசுத்தமா வாழ்ந்து கர்த்தரிடத்துல விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணி நீ எதை பெறுகிறியோ அது நிலையா இருக்கும், அது நிலையா இருக்கும். குறி சொல்லி இது கிடைக்கும் அது கிடைக்குன்னு வர்றது உன் கையில சரியா நிற்காது, அது ஆசீர்வாதமா இருக்காது. அதுக்கு தான் எங்க போனாலும் முதல்ல நாம சரி பண்ணிக்கணும். கர்த்தருடைய வசனத்தின்படி வாழும்படி தான் நான் எங்கேயும் எல்லா இடத்துலையும் பேசுவேன். நீ நம்ம சரியாயிட்டா ஆசீர்வாதத்தை தேவனிடத்துல கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. வசனம் அதான சொல்லுகிறது, தேவனை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும். அப்புறம் எனக்கு நன்மையை கொடுங்க, எனக்கு நன்மையை கொடுங்கன்னு நான் எதுக்கு கேட்கணும்? நான் தேவனை தேட ஆரம்பிச்சுன்னா நன்மை எனக்கு வரப்போகுது. ஒரு அலையில சொல்லுவோமா? வசனம் தானே. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு எப்படி தேடணும்? இன்னைக்கு கூட சொன்னேன், விசுவாசத்தோடு தேடு, உன் கவலையை கர்த்தர்ட்ட கொடுத்து தேடு, அப்படியே எடுத்துக்கலாம் நிறையா. அல்லேலூயா. அவர் விரும்புகிற வாழ்க்கை வாழ்ந்து அவரை தேடு,
ஒரு நன்மையும் குறைவுபடாதுங்க. இதுக்கு நான் பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னு அவசியமே இல்லையே. வசனமே சொல்லிடுச்சு, முழு இருதயத்தோடு என்னை தேடுகையில் நீ கண்டடைவன் ஆண்டவர் சொல்லிட்டாரு. அதிகாலையில தேடுகிறவன் என்னை கண்டடைவான்னு சொல்லிட்டானே. அப்ப நான் எதை சொல்லணும்? அதிகாலையில ஒழுங்கா தேடு, முழு இருதயத்தோடு தேடு, நீ கர்த்தரை தேடு, மனுஷனை தேடாத. இதை தான் நான் சொல்லணுமே தவிர, அதை நான் சரி பண்ணிட்டேன்னா ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் முதலாவது அன்பு செலுத்தும்படி நம்ம விரும்புகிறார். நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும்? கர்த்தர் விரும்புகிற வாழ்க்கை அன்பு செலுத்தணும். கர்த்தரிடத்துல அன்பு, மற்றவர்கிட்ட அன்பு. இரண்டாவது சொன்னேன், நீதி செய்யணும். என்ன செய்யணும்? நீதியாய் நடக்கணும் நம்ம வாழ்க்கை. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்மளை சுற்றி உலகம் நம்மளை கவனிக்கிறாங்க. நீங்க நம்ம போன பிறகு தெரியும், சர்ச்சுக்கு போகுது, பைபிளை தூக்கிட்டு போகுது, எப்படி இருக்கு பாரு. இதே மற்றவங்களை சொல்லுவாங்களா? உலகத்தில் உள்ள ஜனங்களை மற்றவங்களை பேசுறாங்களா? ஏன் நம்மளை மட்டும் பேசுறாங்க? அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள், கிறிஸ்துவர்கள் இயேசுநாதர் பிள்ளைங்கன்னா உண்மையா இருப்பான்னு எதிர்பார்க்கிறாங்க. இது கர்த்தரே கொடுத்த சிந்தனை எல்லா மனுஷனுக்கும். அல்லேலூயா. ஏன்னா இயேசு பரிசுத்தருங்க, அவங்களை வணங்குறவங்களும் உண்மையா இருப்பாங்கன்னு ஆண்டவர் ஆட்டோமேட்டிக்கா அந்த இருதயத்தில் அவர் போட்டுட்டார். நீ சின்ன தவறு செஞ்சா அது சமுதாயத்துல பெருசா தெரியும், பெரிய தவறு பண்ணுவோம் அவங்களுக்கு அது சின்னதா தெரியும். நல்லா புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. அப்ப நியாயம் செய்யும்படி, நீதி செய்யும்படி கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஒரு சின்ன காரியம் உனக்குள்ள நடந்துச்சுன்னு நீ மட்டும் இல்ல, உன்னை சுற்றி உள்ள கிறிஸ்தவர்களும் பாதிக்கப்படுவான், சபையும் பாதிக்கப்படும், ஊழியக்காரனும் பாதிக்கப்படுவான். அல்லேலூயா. அவ்வளவு பிரச்சனை இருக்கு. அப்ப நம்ம எப்படி வாழ வேண்டும்? உண்மையா இருக்கணும், சாட்சியா இருக்கணும், நீதியாய் நடக்கணும். அல்லேலூயா. மூன்றாவது காரியத்தை நான் சொல்றேன். கர்த்தர் விரும்புகிற வாழ்க்கை கீழ்ப்படிதல், ஒழுக்கம் மற்றும் கீழ்ப்படிதல். அல்லேலூயா. ஒரு ஒழுங்கின்மை அப்படி இருக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்கணும்? ஒரு ஒழுக்கமா இருக்கணும், கீழ்ப்படிதலோடு இருக்கணும். அல்லேலூயா. மற்றவங்க வாழ்ற மாரி நான் வாழ மாட்டேன். எனக்குன்னு ஒரு பாதை இருக்கு, எனக்குன்னு ஒரு சட்டத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நான் இதை செய்வேன், இது செய்யக்கூடாதுன்னு கர்த்தர் எனக்கு சொல்லியிருக்கிறார். நமக்குன்னு ஒரு காரியம் இருக்குல்ல, அதன்படி ஜனங்கள் நம்மளை பார்க்கணும். இதை நான் செய்ய மாட்டாங்க, இதை நாங்க வரமாட்டாங்க, இதை நான் தொட மாட்டாங்க, கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அந்த கீழ்ப்படிதல் நமக்கு இருக்கணும். என்ன கீழ்ப்படிதல்? மாமிசத்தின் இச்சைகளுக்கு அடிமையாகாமல் பரிசுத்த ஆவியின் வழிகாட்டுதல்படி உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பது கர்த்தர் விரும்புகிற வாழ்க்கை. அல்லேலூயா. நான் இதை விரும்புகிறேன், நான் இவங்களோடு பேசுகிறேன், நான் இங்கே போகணும், இவங்களோடு போகிறேன், அதை செய்கிறேன், இதை செய்கிறேன். நீ விரும்புகிற உன் மாமிச வார்த்தை கிடையாது, வாழ்க்கை கிடையாது. அதை விட்டுட்டு பரிசுத்த ஆவியின் வழிநடத்தல்படி வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நம்ம அண்ணன் சொல்ல போனா கர்த்தர் விரும்புகிற வாழ்க்கைக்குள்ளே வரல. முதல் வாழ்க்கை என்னதுன்னா ஆவியானவர் வழி நடத்துகிற வாழ்க்கை. அது இருந்துச்சுன்னா உங்க வாழ்க்கையில சமாதானத்துக்கு குறைவே இருக்காது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 6வது வசனம். யாத்திராகமம் 20:6 நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா அதுல சொல்லப்பட்டு இருக்கிறது, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனையை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறேன். அல்லேலூயா. வசனத்தை புரிஞ்சுதுங்களா? என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை, ஒரு தலைமுறை 2 தலைமுறை இல்ல. நீ இன்னைக்கு ஆண்டவருக்குள்ள வந்துட்டு இங்க உட்கார்ந்து இருக்கிற 1000 தலைமுறையுடைய ஆசீர்வாதம் உன் கையில இருக்கு. இந்த உணர்வு நமக்கு இருக்கணும். அல்லேலூயா. எத்தனை தலைமுறை? உன் பிள்ளை, உன் பேரப்பிள்ளை, பேரப்பிள்ளையோட பேரப்பிள்ளை. நம்ம மூணு தலைமுறையே பார்க்கவே உயிரோட இருக்க மாட்டோம். ஆனா ஆண்டவர் எவ்வளவு அன்பு உள்ளவர் பாருங்களேன். நான் ஒழுங்கா இருந்துட்டேன்னா 1000 தலைமுறைக்கு இரக்கம் காண்பிக்கிறாராம். அல்லேலூயா. இரக்கம் காண்பியார். சில நினைப்போம், இப்படி அதரமா இருக்கிறான், போறானே வரானே, இவனுக்குலாம் நல்லா தானே இருக்கான். அவனுடைய முன்னோர்கள் யாராவது ஒருத்தன் ஒழுங்கா வாழ்ந்திருப்பான். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, 1000 தலைமுறை இரக்கம். கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு வாழ்ந்தா. அல்லேலூயா. அப்ப கீழ்ப்படிதல் வாழ்க்கை நமக்கு இருக்கணும். வசனத்துக்கு கீழ்ப்படியணும், சபைக்கு கீழ்ப்படியணும், ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படியணும், நிறைய காரியங்களுக்கு, குடும்பத்துக்கு, பெரியவர்களுக்கு கீழ்ப்படியணும். அப்ப நம்முடைய வாழ்க்கை ஒரு ஒழுக்கம் நிறைந்த வாழ்க்கையாய் இருக்கும். இதை தான் தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம அநாகரியமாய் நடக்கக்கூடாது. ஏன்னா நிறைய காரியங்கள் இருக்கு. இன்னைக்கு நிறைய சபைகள்லாம் ஏன் ரட்சிப்பு பெருகல?
ஏன் சபைகள்லாம் ஆத்மா நிரம்பல? சபைக்குள்ள இருக்கிற ஆளு ஒழுங்கின்மையா இருக்கு. எப்படி இருக்கு? ஒழுங்கின்மையா இருக்கு. சபைக்கு உள்ள இருக்கிற ஆளு எப்படி இருக்காங்க? ஒழுங்கின்மை, பரிசுத்தம் இல்ல, பயம் இல்ல, தெய்வ பயம் இல்ல. இன்னும் அதே விட்டு வந்த அந்த ரட்சிக்கப்பட்ட முன்பு எப்படி இருந்தாங்களோ அப்படிதான் இருக்கிறாங்க. மாற்றம் இல்லை. உங்களிடத்துல ஒரு மாற்றத்தை பார்க்காத வரைக்கும் உன் குடும்பத்தில் உள்ளவர்களும் உன்னை சுற்றி உள்ளவர்களும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அல்லேலூயா. அப்படியே கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நமக்கும் ஒரு நாள் வாழ்ந்து மரித்து பரலோகம் போக போறோம். ஆண்டவர் கேட்டா என்ன சொல்லுவோம்? அந்த காரியத்துக்கு என்ன சொல்லுவோம்? அல்லேலூயா. எனக்காக நீ வாழ்ந்தியாமான்னா என்ன சொல்லுவோம்? நம்ம பரலோகம் போவோமா என்னன்னே தெரியல. அப்படி ஒரு கண்டிஷன்ல இருக்கீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பைபிள்ல ஆண்டவர் ஒரு அழகான வசனம், அது ஊழியக்காரர்களை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. யாரை பத்தி? எங்களை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவரே, உங்க நாமத்துல அற்புதம் செஞ்சோம், பிசாசுகளை விரட்டணும், அநேக அதிசயங்களை நாங்க செஞ்சோம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் சொல்லுவாரு, அக்கிரம சிந்தை உள்ளவர்களே என்னை விட்டு அகன்று போங்கள், இவர்களை புறம்பான இருளில் தள்ளுங்கள் ஆண்டவர் சொல்லுவாராம். அல்லேலூயா. அப்ப ஊழியக்காரனை சொல்ற, அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும், சுகம் உண்டாகும். அது இயேசு கிறிஸ்து நாமத்துல வல்லமை. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப உங்களுக்கு புரியுறபடி சொல்றேன். கையில ஒரு காயம் வந்துருச்சு. என்ன வந்துச்சு? காயம் வந்துருச்சு. இப்ப அந்த காயத்தை ரத்தம் வருது. அந்த ரத்தம் வரும்பொழுது ஒரு மருந்து எடுத்து அதில் வச்சு கட்டுறோம். அந்த மருந்து மூலமா அந்த காயம் சுகமாகுது. இப்ப என்கிட்ட இருந்து வல்லமை போச்சா, மருந்துலேருந்து போச்சா? நான் சொல்ல முடியுமா? நான் இந்த மருந்தை வச்சதுனாலதான் சுகம், என்கிட்ட இருந்தா வல்லமை போச்சு? இல்லைங்க. அந்த மருந்தை யாரு வச்சாலும் அந்த காயம் ஆறும். ஆறுமாறாதா? ஆறுமாறாதா? இன்னும் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். ஒரு குழவி கொட்டிடுச்சு. குழவி கொட்டினா என்ன செய்வோம்? சிலத்தை சுண்ணாம்பு எடுத்து வைப்பாங்க. ஏன்னா புரியும். ஏன்னா சுண்ணாம்புல ஒரு நேரத்தில் நம்ம தடை போட்டோம்ல, அதனால சொல்றேன் நான். அந்த சுண்ணாம்பு எடுத்து வச்சுட்டோம். சுண்ணாம்பு வச்சா சில நேரத்தில் சுகம் சரியாயிடும்னு சொல்லுவாங்க. இப்ப சுண்ணாம்பு வச்சுட்ட என் மூலம் அற்புதம் நடந்துன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க. சுண்ணாம்பு யாரு வச்சாலும் அங்க சரியாகும். ஆகுமா? ஆகாதா? மருந்து யார் வச்சாலும் சுகமாகும். இயேசுவின் நாமத்தை யார் சொல்லி ஜெபிச்சாலும் அற்புதம் நடக்கும். நீ நீதிமானா இருந்தாலும் சரி, இயேசுவை ஏற்றுக்கொண்டாலும் சரி. என்னை வேதத்திலே சாட்சி இருக்கு. சீஷர்கள் இயேசுகிட்ட கேட்பாங்க, ஆண்டவரே, உங்களை ஏற்றுக்கொள்ளல, உங்களை நாம இன்னும் ரட்சிக்கப்படல, ஆனா உங்க நாமத்துல அவ பிசாசுகளை துரத்திட்டு இருக்கான், நாங்க போய் தடை பண்ணட்டுமான்னு கேட்கிறாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அவனை தடை பண்ணாத, அவனை தடை பண்ணாத. இயேசுவை ஏற்றுக்கலைங்க ஒரு மனுஷன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இருக்கு. ஆனா இயேசுவின் நாமத்துல பிசாசை விரட்டிட்டு இருக்கான். அதனால இயேசுவின் நாமத்துல எல்லாம் நடக்குது. நான் பெரிய ஆளு இல்லவே இல்லை. வசனத்தின்படி உன் வாழ்க்கை இல்லைன்னா கர்த்தருடைய ராஜ்யத்துல பிரவேசிப்பது பெரிய அரிது. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் விரும்புகிற வாழ்க்கையை நம்ம வாழ வேண்டும். அவர் என்ன சொல்லுகிறாரோ கீழ்ப்படிய வேண்டும். இன்னைக்கு எல்லாம் அப்படியே ஒண்ணுமே இல்லாத மாதிரி போகும். எல்லாம் நான் ஒன்றும் நீ கீழ்ப்படியாம இருக்கிறியா, சரியா இல்லையா, நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா சில நேரத்துல கர்த்தர் பிடிப்பாரு பாருங்க. சில பிரச்சனையை உள்ள அனுமதிச்சிருவார், சில காரியத்தை போராட்டத்தை உள்ள விட்டுருவார், சில பலவீனத்தை அப்படியே விட்டுருவார், சில வியாதியை விட்டுருவார். அப்புறம் படுவப்பார் வாழ்ந்துட்டு அல்லேலூயா. அப்புறம் ஜெபம் பண்ணுவோம், கண்ணீர் அடிப்போம், நடக்காது. அதனாலதான் இப்பயே சொல்றோம், வசனத்துக்குள்ள வந்துருங்க. ஆண்டவர் விரும்புகிற வார்த்தைக்குள்ள வந்துருங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அடுத்து கர்த்தர் விரும்புகிற வார்த்தை இன்னும் ஒன்றே நிறைய இருக்கு. இன்னும் ஒன்று சொல்லிட்டு மற்றதை அடுத்த வாரம் நம்ம தியானிப்போம். கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற வாழ்க்கை தான் தேவன் விரும்புகிற வாழ்க்கை. அல்லேலூயா. நம்மளுடைய செயல், நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய எண்ணங்கள் எல்லாம், நம்முடைய குணம், இது எல்லாவற்றையும் இயேசுவின் சாயலை வெளிப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அப்படியே சொல்லிட்டோம், வாக்குத்தத்தம் வந்துருச்சு. இந்த மாசம் உங்களுக்கு சமாதானம் பெருக கடவுது சொல்லிட்டா வந்துருமா சமாதானம்? அப்ப சமாதானத்தை பெற்றுக்கொள்ள அவர் விரும்புகிற வாழ்க்கைக்குள்ள நீ வரணும். அவர் என்ன சொல்றாரு? என்ன பிரதிபலிக்க வேண்டும். உன் செயல், நீ நடக்கிற நயல்லாம் இயேசுவின் செயலா இருக்கணும். நீ பேசுகிற வார்த்தை கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும். அல்லேலூயா. உன்னுடைய குணங்கள் மாற்றப்பட்டிருக்கணும். முன்னாடி உன் குணம் மோசமா இருந்துக்கலாம், இப்ப குணம் என்ன செய்யணும்? மாறிக்கிட்டே இருக்கணும்.
உன் எண்ணங்கள், உன் சிந்தனைகள், உன் செயல்கள் மாற்றப்பட்டு இருக்கணும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவர் நாமத்தை நீ தூஷிக்கும்படி இருந்தனா அது சாபக்கேடு. அல்லேலூயா. உன்னை சுற்றி உள்ளவர்கள் இதெல்லாம் இயேசுநாதர் பிள்ளையான்னு சொல்றே கூடாதுங்க. ஜாக்கிரதையா இருக்கணுங்க. ஏதோ அலட்சியமா நினைச்சிட்டு இருக்காதீங்க. அதனாலேயே பல சாபக்கேடுகள் நம்ம வாழ்க்கையில வரும். அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். யாத்திராகம புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 7வது வசனம். யாத்திராகமம் 20:7 நீங்க வாசி பார்த்தீங்கன்னா 10 கட்டளைல ஒரு கட்டளை. என்னது? ஆண்டவர் 10 கட்டளை. இன்னைக்கு அநேக விசுவாச பிள்ளைகளுக்கு கட்டளையே தெரியாது. 10 கட்டளைல ஒரு கட்டளை, உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. அப்படின்னா என்ன? உன் மூலமாய் கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாது. இயேசுவை ஏற்றுக்கொண்டு சபைக்கு போற புள்ள எப்படி இருக்கு பாருன்னு சொல்லிட்டா கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப தேவன் விரும்புகிற வாழ்க்கை நமக்குள்ள இருக்கான்னு நிதானித்து பாருங்க. கொஞ்சம் நம்ம சரி பண்ணணும், கர்த்தருக்குள்ள வரணும். அப்படி வந்துட்டா உங்களுக்கு ஆசீர்வாதம் குறைவே இருக்காது, சமாதானத்துக்கு குறைவே இருக்காது, சந்தோஷத்துக்கு குறைவே இருக்காது. கர்த்தர் எல்லாவற்றிலும் உங்களை நன்மையினாலே நிரப்புவா. உன் கைகளின் பிரயாசம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. அவர் சொல்லுகிற பெரிய வாழ்க்கை பார்க்கல, அவரு பெருசா உன்னை ஆண்டவர் நினைக்கல. கடுகளவு விசுவாசம் இருந்தா போதுன்னு சொல்றாரு. அவ்வளவு சொல்றாரு. மலை அளவு விசுவாசத்தோடு என்கிட்ட வான்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. கொஞ்சம் விசுவாசம், கொஞ்சம் பரிசுத்தம், கொஞ்சம் நீதி. அல்லேலூயா. கொஞ்சம் உண்மை, கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் எப்படி இருந்தானா, கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அநேகர்களுக்கு அதிகாரியாக கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. நம்மளால எவ்வளவு முடியும்னு கர்த்தருக்கு தெரியும். கொஞ்சம் நம்ம மனம் திரும்பி ஆண்டவருக்குள்ள வாங்க, ஜெபத்துக்குள்ள வாங்க, சபைக்குள்ள ஒழுங்கா இருங்க, சமுதாயத்துல நம்ம கொஞ்சம் பரிசுத்தமா இருங்க. அல்லேலூயா. நம்ம உள்ளான வாழ்க்கை அது தேவனுக்கு நமக்கு உரியது. நான் சொல்றது புரியுதுங்களா? நமக்கு உள்ளான வாழ்க்கை, அந்தரங்க வாழ்க்கை. நிறைய பேருடைய அந்தரங்க வாழ்க்கை தெரியாது. ஏன் அந்தரங்க வாழ்க்கை உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. தேவனுக்கு தெரியும். அது தேவனுக்கு எனக்கு உரியது. ஆனா வெளிப்புறமான வாழ்க்கை உங்களுக்கு தெரியும். என்னுடைய வெளிப்புறமான வாழ்க்கை என்னன்னு உங்களுக்கு தெரியும். அப்ப நம்ம வெளிப்புறமான வாழ்க்கையில உண்மையா இருக்கணுமா, இருக்கிறது இல்லையா? அல்லேலூயா. அந்தரங்க வாழ்க்கை தேவன் அதை சரி பண்ணுவார், தேவனிடத்துல நம்ம ஒப்படைப்போம். ஆனா வெளிப்பிரகாரம் நம்ம துணிந்து ஒரு காரியத்தை மற்றவர்கள் பார்க்கும்படி நம்ம அநாகரிகமா நடந்தோம்னா, அநாகரிகமா செயல்பட்டா, அநாகரிகமா பேசினா அது தேவனுடைய நாமத்தை தூஷிக்க பண்ணுகிறது. அல்லேலூயா. நம்ம ஜனங்கள் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. யாரும் பார்க்கலன்னு சொல்லக்கூடாது, பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம எப்படி நடக்கிறோம், எப்படி பேசுறோம், எப்படி சிரிக்கிறோம், இவங்க எப்படி பேசுறாங்க, வர பிள்ளைகள்கிட்ட, வர விசுவாசிகிட்ட எப்படி பேசுறாங்கன்னு கூட கவனிப்பாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் வீணிலே வழங்காதபடி நம்ம நடக்க வேண்டும். இன்றைக்கு ஒரு மனம் திரும்புங்க. அப்படிப்பட்ட காரியங்கிறத ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. கர்த்தர் விரும்புகிற வாழ்க்கைக்குள்ள நீங்க வாங்க. ஜெப குறைவா இருக்கலாம், வேத தியானம் செய்யாம இருக்கலாம், ஒழுங்கா ஆண்டவரை தேடாம இருக்கலாம், குடும்ப ஜெபம் இல்லாம இருக்கலாம், அதிகாலையில் எழுந்து ஜெபிக்காம இருக்கலாம், ஒழுங்கா சபைக்கு வராம இருக்கலாம். நிறைய காரியங்கள் இருக்கும். அதுதான் ஏதாவது ஒண்ணு தடை பண்ணி ஒரு சமாதானத்தை எடுத்து வெளியில போட்டுக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. வறுமை உள்ள வந்துட்டு இருக்கும், பலவீனம் வரும், வியாதி வரும், போராட்டம் வரும், சண்டை வரும், பிரச்சனை உனக்குள்ள இருக்கும். அப்ப உட்காந்து அமர்ந்து இந்த காரியம் என்னன்னு நீ கேட்டாலே உன் மனசாட்சியை உன்னை குற்றப்படுத்தும். இது சரியில்லை, இது நீ ஒழுங்கா செய்யல, இது நீ இப்படி செய்யற, நீ அப்படி செய்யற. நம்ம ஆவி பேசும். அல்லேலூயா. மற்றவங்க சொல்லணும்னு அவசியமே இல்லைன்னா, யாரு குற்றப்படுத்துறாரோ இல்லையோ, முதல்ல நம்ம ஆவி நம்மளை குற்றப்படுத்தும். அல்லேலூயா. அப்ப நம்ம ஆண்டவருக்கு உண்மை உள்ளவர்களாய் வாழ வேண்டும். அவர் விரும்புகிற வாழ்க்கைக்குள்ள நீங்க வரும்பொழுது உங்க வாழ்க்கை சமாதானத்தினாலே நிரப்பப்படும். அல்லேலூயா.